காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே தாங்குகிற கிருபை என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே தாங்குகிற கர்த்தர், தாங்குகிற கரம், தாங்குகிற வசனம் என்று நாம் சிந்தித்து வருகிறோம். அடுத்ததாக நம்மை தாங்குவதற்கு, நம்முடைய குடும்பத்தை தாங்குவதற்கு, நம்முடைய பிள்ளைகளை தாங்குவதற்கு, நம்முடைய எதிர்காலத்தை தாங்குவதற்கு, நம்முடைய பிரயாசங்களை தாங்குவதற்கு, உங்களையும் என்னையும் தாங்குவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் தெய்வம் தருகிற கிருபை. இந்த கிருபை தான் நம்மை தாங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் விழாமல் இருக்க இந்த கிருபை நம்மை தாங்கி வருகிறது. கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உமது கிருபை என்னை தாங்குகிறது. அன்பானவர்களே, இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம், உபத்திரவங்கள் நிறைந்த உலகம், பாடுகள் நிறைந்த உலகம், பாவங்கள் நிறைந்த உலகம். எங்கே கால் வைத்தாலும் சறுக்களை உண்டாக்கக்கூடிய உலகமாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே நாம் சறுக்கி விழாமல் இருப்பதற்கு அவருடைய கிருபை உதவி செய்கிறது. சில நேரங்களிலே பரிசுத்தத்திலே நாம் சறுக்கும் போது அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. சில நேரங்களிலே விசுவாசத்திலே நாம் சறுக்கும் பொழுது அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. சில நேரங்களிலே நீதியிலே நாம் சறுக்கும் போது அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. சில நேரங்களிலே வேத வாசிப்பிலே சறுக்கும் பொழுது அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. சில நேரங்களிலே ஜெபத்திலே சறுக்கும் பொழுது அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. சில நேரங்களில் ஊழியத்திலே நாம் சறுக்கும் போது அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே சறுக்கும் போது அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. பொருளாதாரத்திலே நாம் சறுக்கும் போது அந்த கிருபை தாங்குகிறது. மொத்தத்திலே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பல தோல்விகளை சந்தித்து, பல இழப்புகளை சந்தித்து, பல நஷ்டங்களை சந்தித்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பல காரியங்கள் சறுக்களை சந்தித்திருக்கலாம். இந்த காலை பொழுதிலே கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபை என்று சொன்னால் அது உங்களை தாங்குகிற கிருபையாய் இருக்கிறது. ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி, மரணம் நேரிடாதபடி, தீமைகள் நேரிடாதபடி, ஸ்தோத்திர மனித தந்திரங்களுக்கு விலக்கி பாதுகாக்கும்படி அவருடைய கிருபை உங்களை தாங்குகிற கிருபையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அன்பானவர்களே, அவருடைய தாங்குகிற அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். ஆதிகாமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களையும் என்னையும் தாங்குகிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை என்று சொன்னால் அது தயவை உண்டாக்குகிற கிருபை. தயவை உண்டாக்குகிற கிருபை. சகோதரன்மார்களாலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு அந்நிய தேசத்திலே செய்யாத தவறுக்காக, செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பு சிறை வாழ்க்கை அனுபவித்து வருகிறார். ஆனால் சிறையில் இருந்தாலும் கூட கர்த்தர் சிறையில் இருந்தார் என்று, அதாவது யோசேப்போடு இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது கிருபை என்பதே கர்த்தர் நம்மோட இருப்பது தான். அப்போ யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினாலே சிறைச்சாலை தலைவனுடைய, சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியாலும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் கூட இருந்ததனாலே சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவை கிடைத்தது, கிருபை வைத்து தயவு கிடைத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்மளை தாங்குகிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை என்று சொன்னால் அது தயவை உண்டாக்குகிற கிருபை. இந்த பகல் வேளை பல காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து தோல்விகளை சந்தித்து வருகிறீர்களோ, ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை தயவை உண்டாக்குகிற கிருபை. நீங்கள் ஜெபித்து காரியங்களை நடப்பிக்கும் பொழுது, தேவ கிருபையை சார்ந்து கொள்கிற பொழுது, நீங்கள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய தயவு வெளிப்படும்.
எந்த மனிதரை சந்திக்கிறீர்களோ, எந்த தலைவரை சந்திக்கிறீர்களோ, எந்த அதிகாரிகளை சந்திக்கிறீர்களோ, எந்த திட்டத்திற்காக, எந்த காரியத்திற்காக சில மனிதர்களை சந்திக்கிறீர்களோ, நீங்கள் ஜெபித்து செல்லுகிற பொழுது, ஆண்டவரை சார்ந்து நீங்கள் செல்லுகிற பொழுது, நிச்சயமாகவே அந்த தலைவனுடைய, அதிகாரியினுடைய, அந்த மனிதனுடைய கண்களிலே இந்த கிருபையானது தயவை உண்டாக்கும். எந்த காரியத்தில் உங்களுக்கு தயவு கிடைக்கவில்லையோ, எந்த காரியத்தில் அனுகூலம் உண்டாகவில்லையோ, இந்த காலை வேளை முதற்கொண்டு அந்த காரியத்தில் அனுகூலத்தையும் தயவையும் கர்த்தர் உண்டாக்குவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை என்று நாம் சிந்திக்க போகிறோம். யாத்திரைகாமம் 15ஆம் அதிகாரத்திலே, யாத்திரைகாம் 15ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நீர் மீட்டு கொண்ட ஜனங்களை உமது கிருபையினால் அழைத்து வந்தீர் என்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய தேசத்திலே, அடிமையின் தேசத்திலே சிக்கி தவித்த ஜனங்களை, 400 வருடங்களுக்கு மேலாக அடிமையாய் இருந்த ஜனங்களை பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், சிறையிருப்பிலிருந்தும், பலகீனத்திலிருந்தும், சத்ருவின் கண்ணிலிருந்தும் பரிசுத்த தெய்வம் மீட்டெடுத்தார். பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய தேசத்திலிருந்து மீட்டெடுத்தார். அந்த மீட்டெடுத்த ஜனங்களை கிருபையினால் அழைத்து கொண்டு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கிருபை அவர்களை அந்த தேசத்திலிருந்து அழைத்து வந்தது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இரண்டாவது, அந்த தாங்குகிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை என்று சொன்னால், அது நம்மை அழைக்கிற கிருபையாய் இருக்கிறது. பாவத்திலிருந்து வெளியே வரும்படி இந்த கிருபை நம்மை அழைக்கிறது. பலகீனத்திலிருந்து, சாபங்களிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வறுமைகளிலிருந்து, உலகத்தின் சிநேகத்திலிருந்து, உலகத்தின் பாவங்களிலிருந்து வெளியே வரும்படி இந்த கிருபை நம்மை அழைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவென்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி இந்த கிருபை நம்மை அழைக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இந்த கிருபை நம்மை அழைக்கிறது. கிராம ஊழியங்களை செய்யும்படி, அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படி, அநேகரை சபைக்கு நேராக நடத்தும்படி இந்த கிருபையானது நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கிருபை என்பது அழைக்கிற கிருபை. யாத்திரைகாமம் 33:17 சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கிருபையினாலே நான் உன்னை பேர் சொல்லி உன்னை அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை, கிருபை உங்களை அழைத்து கொண்டு வந்தது. ஊழியத்திற்கு நீங்கள் தானாக வரவில்லை, இந்த கிருபை தான் உங்களை ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு வந்தது. அது அழைக்கிற கிருபையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது அங்கு 15வது வசனம் சொல்லுகிறது. 15வது வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து 2 சாமுவேல் 7:15 இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த சவுலை விட்டு கிருபையை விலக்கினது போல, ஸ்தோத்திரம், உன்னை விட்டு கிருபையை விலக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீதுக்கு சொன்ன ஒரு வசனத்தை குறித்து நம்மால் அங்கு படிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது கிருபையை விலக்காத தேவனாய் இருக்கிறார். அது ஒரு விலகாத கிருபையாய் இருக்கிறது. அப்போ சவுல் மீது ஒரு கிருபை இருந்துச்சு. அவர் கீழ்ப்படியாமையினாலும் பெருமையினாலும், ஸ்தோத்திர, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே அந்த கிருபையை இழந்து போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் தாவீதிட்ட சொல்லுகிறார், சவுலை விட்டு கிருபையை விலக்கினது போல உன்னை விட்டும் அந்த கிருபையை நான் விலக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அது விலகாத ஒரு கிருபை. அன்பானவர்களே, எத்தனையோ முறை நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறோம், வேதம் வாசிக்காமல் இருந்திருக்கிறோம், ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம், தெய்வத்தை தேடாமல் இருந்திருக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் கூட இந்த கிருபை நம்மை விட்டு விலகவில்லை. காரணம், அது ஒரு விலகாத கிருபை. அது நம்மை விலகாத கிருபை, குடும்பத்தை விட்டு விலகாத கிருபை, பிரயாசங்களை விட்டு விலகாத கிருபை, ஊழியத்தை விட்டு விலகாத கிருபையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1 தீமோத்தேயு புஸ்தகத்திற்கு வருவோம். 1 தீமோத்தேயுக்கு வருவோம். அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு, ஸ்தோத்திரம், 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப கிருபை என்பது பெருகுகிற கிருபையாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கும் பொழுது அந்த கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. அந்த கிருபை, ஸ்தோத்திர, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பினாலும் கூட விசுவாசத்தினாலும் கூட அது நாளுக்கு நாள் பெருகுகிற கிருபையாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது
பொழுது அது உங்கள் ஊழியத்தில் அந்த கிருபை பெருகும், உங்கள் பிரயாசத்திலே கிருபை பெருகும், உங்கள் வேலையிலே கிருபை பெருகும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிருபை பெருகும், விடுதலையிலே உங்கள் கிருபை நிச்சயமாக பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, எபேசியர் 2:5 சொல்லுகிறது, அது ரட்சிக்கிற கிருபை. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அந்த கிருபை என்பது நம்மை ரட்சிக்கிற கிருபையா இருக்கிறது. அப்ப இந்த கிருபை எதுவரைக்கும் நம்ம கூட இருக்கும்னா, கலாத்தியர் 5:4 சொல்லுகிறது, கிறிஸ்துவை விட்டு விலகினீர்கள், பிரிந்தீர்கள், ஸ்தோத்திரம், கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். எது கிறிஸ்துவோடு இருக்கிற வரைக்கும் தான் கிருபை. எப்போ கிறிஸ்துவை விட்டு நாம் விலகுகிறோமோ அன்றைக்கு கிருபையும் நம்மை விட்டு விலகி விடுகிறது. அதனால கிறிஸ்துவோடு கூட இன்றைக்கும் ஐக்கியமாய் இருங்கள். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருங்கள். அவருடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, அந்த கிருபை உங்களை தாங்குவதாக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கிருபை என்பது நாங்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குகிற கிருபையாய் இருக்கிறது. ஆண்டவர், எத்தனையோ முறை தனிப்பட்ட வாழ்க்கையில், பரிசுத்த வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் சறுக்கி இருக்கிறோம். ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கி வருகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது தயவை உண்டாக்குகிற கிருபை. இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறார்களோ, யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ, அந்த காரியத்தில் இவர்களுக்கு ஒரு தயவை உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது ஒரு விலகாத கிருபை. அப்பா ஸ்தோத்திரம். ஒரு நாளும் அவர்கள்ட்ட விலகாதபடி கிருபைக்குள் மறைத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். அது பெருகுகிற கிருபையாய் இருக்கட்டும், ரட்சிக்கிற கிருபையாய் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த கிருபையானது உங்கள் வாழ்க்கையிலே பொறுமையையும் ஆறுதலையும் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய், உயர்வின் நாட்களாய், மனவிருப்பங்கள் நிறைவேறுகிற நாட்களாய் இருக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.